இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பரலோக தாயின் பாசத்திற்குரிய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு திருத்தல பேராலயத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இந்த திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் நம் பாசமிகு ஆயர் மேதகு அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களை உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்று அன்னையாம் திரு அவையானது ஆயரும் மறை வல்லுநருமான புனித அம்புரோஸை நினைவு கூர்ந்து மகிழ்கிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் உள்ள மிலான் நகரின் ஆயராக பணியாற்றிய புனித அம்புரோஸ் அன்னை மரியாளின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அன்னை மரியாளை திரு அவையின் தாய் என்று முதலாக அழைத்தது இவர்தான். அன்னை மரியாளின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட இவர் அவரை பற்றிய பல நூல்களை எழுதியிருக்கிறார். அன்னை மரியாள் பற்றி இவர் சொல்கிற போது மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு குழந்தை எப்படி ஒரு தாயிடம் உரிமையாக கேட்குமோ அதுபோல திரு அவையின் உறுப்பினர்களாகிய நாம் அனைவரும் நம் தாயிடம் எதையும் உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இன்று நாமும் பல்வேறு தேவைகளோடு திருத்தல பேராலயத்தை நாடி வந்திருக்கிறோம். நம் பாதுகாவலியாம் பரலோக அன்னை நம் தேவைகள் அனைத்தையும் நம் திருமகனிடம் பரிந்து பேசி நமக்காக பெற்றுத்தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, ஆயரான புனித அம்புரோசை கத்தோலிக்க நம்பிக்கையை போதிப்பதில் வல்லுநராகவும் துணிவுடன் திருத்தூது பணிபுரிவதில் எடுத்துக்காட்டாகவும் விளங்க செய்தீரே. உமது திரு அவையை மன உறுதியோடும் அறிவாற்றலோடும் வழிநடத்த உமது இதயத்துக்கு ஏற்ற பணியாளர்களை தோன்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவசனங்கள் 19 முதல் 21 மற்றும் 23 முதல் 26 முடிய. இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் எனும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தில் உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற் போல 7 மடங்காகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147. நாம் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவர்க்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவர்க்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவர்க்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவர்க்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது
அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். ஆண்டவர்க்காக காத்திருப்போம், நற்பேறு பெற்றோம். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆண்டவர்க்காக காத்திருப்போம், நற்பேறு பெற்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 35 முதல் 10ஆம் அதிகாரம் 1 மற்றும் 6 முதல் 8ஆம் வசனம் வரை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ
கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பு விழாவுக்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்று திரு அவையானது புனித அம்புரோஸ் உடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே புனித அம்புரோஸ் நமக்கு தரும் பாடத்தையும், அவர் இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எத்தகைய செயல்களை செய்ய வேண்டுமென்று அழைப்பு விடுக்கிறார் என்று சிந்தித்து பார்க்க உங்களை நான் அழைக்கின்றேன். அன்னை மரியாள் மீது ஆர்வம் கொண்டவர் புனித அம்புரோசியார். நாம் முன்னுரையில் கேட்டது போல அன்னை மரியாள் மீது அதிகமாக பக்தி கொண்டவர். எப்படி நாம் இன்று அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோமோ, அன்னையின் மீது கொண்டிருக்கின்ற நமது பக்தியை காட்டவும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு அவரை தேடி வந்திருக்கின்றோமோ, அதுபோல அன்னையின் மீது அதீத பக்தி கொண்டவர் புனித அம்புரோசியார். அவருடைய வாழ்வை எடுத்து பார்ப்போமே என்றால், அவர் மிலான் நாட்டு ஆயராக இருக்கின்றார். அவர் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதமே வித்தியாசமாக இருக்கின்றது. சொல்லப்போனால் அவர் மிலான் நாட்டிலே பிரபு குடும்பத்தில் பிறந்தவராக, பெல்ஜியம் நாட்டில் இருக்கின்ற கோல் நாட்டில் பிறந்து ரோமை குடிமகனாக இருந்ததால் ரோமைக்கு சென்று அவர் படிப்பை முடிக்கிறார். சட்டம், இலக்கியம், கலைகள் போன்றவற்றில் பட்டம் பெறுகின்றார். பட்டம் பெற்று தனது தந்தையைப் போல இவரும் அரசு ஊழியராக அவர் பணியாற்றுகின்றார். குறிப்பாக மிலான் நாட்டிலே அவர் ஆளுநராக இருக்கின்றார். அப்போது அந்த மிலானுடைய பேராயர் இறக்க அந்த மிலான் மறைமாவட்ட பேராயருக்கு தேர்வு நடக்கின்றது, யாரை ஆயராக தேர்ந்தெடுக்கலாம் என்று. அந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இவர் தேர்வுக்கு உதவி செய்ய செல்லுகின்றார். எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அங்கு செல்லும்போது ஒரு மிகுந்த பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அதாவது 2 பேர் போட்டி போடுகிறார்கள். ஏரியனிசம் என்று சொல்லக்கூடிய ஆரிய கொள்கை உடையவர்களும், நீசியன் கிரீட் என்று சொல்லக்கூடிய நைசிய நம்பிக்கை அறிக்கையை ஏற்றுக்கொள்பவர்களும் என்று 2 குழுவினர். கத்தோலிக்கர்கள் தான். அவர்களில் எந்த குழுவினரை சார்ந்தவர் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று பிரச்சனை வரும்போது பலவிதமான பிரச்சனைகள் வருகின்றது. இவர் தலையிட்டு செவ்வனே அந்த பிரச்சனையை முடித்து வைக்க இவர் முயற்சி எடுக்கின்றார். இதை பார்த்த அங்கிருந்த குருக்கள், அங்கிருந்த இறைமக்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு இவரைத்தான் ஆயராக தேர்ந்தெடுக்க வேண்டும், இவர்தான் மிலான் நாட்டு ஆயராக வேண்டும் என்று குரல் கொடுக்கின்றார்கள். இறுதியில் ஓக்ஸ் போப்புலி ஓக்ஸ் தேயி என்று லத்தீன் மொழியிலே சொல்வது போல, மக்களுடைய குரலே மகேசனின் குரல் என்று சொல்லுவது போல, கடவுள் மக்கள் வழியாக பேசியிருக்கிறார் என்று இவரை ஆயராக தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போது இவர் திருமுழுக்கு கூட பெறவில்லை. இவர் ஆயராக தேர்ந்தெடுத்தவுடன் ஓடி விடுகிறார், பயந்து சென்று விடுகிறார். மீண்டும் அவரை அழைத்து வந்து நண்பர்கள் சென்று அழைத்து வருகிறார்கள். 1 வாரத்துக்குள் திருமுழுக்கு கொடுக்கிறார்கள், குருப்பட்டம் கொடுக்கிறார்கள், ஆயராக திருநிலைப்படுத்துகிறார்கள். இவருக்கு இறையியல் பின்னணி என்பது எதுவும் கிடையாது. இவர் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பணியை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜெபிக்கின்றார். ஜெபத்தின் வழியாக உணர்ந்து அவர் விவிலியத்தை ஆழ்ந்து படிக்க ஆரம்பிக்கின்றார். இறையியலில் ஆழ்ந்து செல்லுகின்றார். இறையியல் படிப்பில் மும்முரமாக செல்லுகின்றார். ஏற்கனவே இவருக்கு கிரேக்க மொழி தெளிவாக தெளிவதால், லத்தீன் மொழி தெளிவாக தெரிந்திருப்பதால் அந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அழகாக கற்றுக்கொண்டு இறை வார்த்தையில் ஆழ்ந்து செல்பவராக இருக்கின்றார். எந்த அளவுக்கு இவர் செல்லுகிறார் என்றால், ஆதி திருச்சபையிலே திரு அவையின் ஆரம்ப காலகட்டத்திலேயே இவர் ஒரு மறை வல்லுனராக இவர் மாறுகின்றார். எப்படி புனித அகுஸ்தினார், புனித ஜெரோம், பெரிய கிரகோரியார் எப்படி மறை வல்லுனராக இருக்கிறார்களோ அதுபோல இவரும் மறை வல்லுனராக மாறுகின்றார். இந்த அளவுக்கு தன்னை முழுவதும் இறைவனுக்கென்று அர்ப்பணித்து கொண்டு ஆயர் பதவியை ஏற்று முழுமையாக அவர் தனது பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவர் இந்த பணியை செய்கின்றார். இந்த பணி எப்படிப்பட்ட பணியாக இருக்கிறது என்று பார்ப்போமே என்றால், அவருடைய பணி என்பது ஏழைகளுக்கு உதவுவதாக இருக்கின்றது. கைம்பெண்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களை மையப்படுத்தி தனது பணியை இவர்களுக்காக அர்ப்பணிக்கின்றார். ஏற்கனவே இவர் வசதி படைத்த குடும்பத்திலிருந்து வந்திருந்ததால் தனது சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து ஏழைகளை வாழ வைப்பவராக இருக்கின்றார். அடுத்து அந்த வழிபாட்டில் மாற்றங்கள் கொண்டு வருகின்றார்.
வழிபாடு என்பது மக்கள் பார்வையாளர்களாக மட்டும் இருந்துவிட்டு சென்றுவிடக்கூடாது. அந்த வழிபாடுகளிலே மக்கள் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். வழிபாடு மக்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இந்த பின்னணியிலேயே மக்களுக்கென்று தனிப்பட்ட ஏதாவது மரபு இருக்குமே என்றால் அந்த மரபையும் உள்ளடக்கி அவர்கள் மனம் விரும்புவது போல, மனம் உருகி ஜெபிப்பதற்கு ஏற்றாது போல அவர்களுடைய மரபையும் உள்ளடக்கி வழிபாடுகள் அமைய வேண்டும் என்று வழிபாடுகளில் மாற்றம் கொண்டு வருகின்றார். அதற்கு மேலாக ஒரு சிறந்த நிர்வாகியாக இருந்து மறைமாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒன்றின்பின் ஒன்றாக விழிவு காணுகின்றார். அது குருக்களாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், எல்லா நிலையிலும் ஒரு மாற்றம் கொண்டு வந்து நற்செய்தியை மையப்படுத்தி, நற்செய்தி பணியை மையப்படுத்தி வாழ்வு அமைய வேண்டும். அது குருக்களாக இருக்கலாம், துறவரத்தராக இருக்கலாம், இறை மக்களாக இருக்கலாம். நமது பணி என்பது நற்செய்தியை மையப்படுத்தி நற்செய்தி அறிவிப்பதற்குரிய வாழ்வாக இருக்க வேண்டுமே ஒழிய தன்னை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்று தெளிவாக கூறி அவர் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கின்றார். இதற்கு அடித்தளமாக எல்லா மக்களோடும் அவர் உறவு கொள்ளுகின்றார். அது யாராக இருந்தாலும் சரி, கடவுளை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த ஏரியனிசம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் அரவணைத்து அவர் உள்ளே கொண்டு வந்து மக்களுக்கு இறை வார்த்தையை கொடுத்து அவர் இறை நற்செய்தி கொடுப்பவராக இருக்கின்றார். இந்த பின்னணியில் பார்க்கின்ற போதுதான் நாம் பார்க்கிறோம், அவர் விரும்புவது திரு அவையிலே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், திரு அவையிலே ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். திரு அவையில் பலவிதமான போதனைகள் கொடுக்கப்படலாம். எப்படி நாம் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் வாசிப்பது போல எதிர் கிறிஸ்துகள் உருவாகலாம். பவுலடிகளார் சொல்லுவது போல பலர் நான் உங்களுக்கு போதித்ததற்கு எதிராக பலர் வேறு விதமான கொள்கைகளை போதிக்கலாம், இயேசுவின் பெயராலேயே போதிக்கலாம். ஆனால் நீங்கள் இருமாந்து விடக்கூடாது, அவர்கள் பின்னே செல்லக்கூடாது. இதுதான் இயேசு, இதுதான் திரு அவை, இதுதான் திருமுழுக்கு என்று நான் அறிவித்ததை விட்டுவிட்டு வேறு விதமாக உங்களுக்கு சொல்லுவார்கள். பல கதைகள் சொல்லுவார்கள், உங்கள் மனதை ஈர்ப்பார்கள். நீங்கள் அதில் மயங்கிவிடக்கூடாது. நீங்கள் உண்மையான நம்பிக்கையில் இருந்தால்தான் அந்த உங்களுடைய உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை நிலைத்து நிற்க முடியும். அதில் நீங்கள் உறுதிப்பட வேண்டும் என்று பவுலடிகளார் எழுதியது போல புனித அம்ப்ரோசியாரும் தெளிவாக கத்தோலிக்க திரு அவையினுடைய படிப்பினையை தெளிவாக வைத்துக்கொண்டு அந்த திரு அவையின் படிப்பினைகளை தனதாக்கி கொண்டு எல்லா மக்களுக்கும் அதை கொடுப்பவராக இருக்கின்றார். குறிப்பாக இந்த ஏரியனிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்க சபையை சார்ந்ததுதான் ஆரியூஸ் என்ற குருவானவர். அவர் 330ஆம் ஆண்டிலே ஒரு கொள்கையை கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து கடவுளால் படைக்கப்பட்டவர், கடவுளுடைய மகன் அல்ல. கடவுளால் படைக்கப்பட்டவர், கடவுளுக்கு நிகரானவர் அல்ல. அவர் கடவுளை விட தாழ்ந்தவர், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர். எனவே அவருக்கு கடவுளுக்குரிய ஈக்குவல் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்ற ஒரு கொள்கையை பரப்பிக்கொண்டு பலவிதமான மக்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டிருந்தார். எப்படி இன்றும் கூட ஒரு சிலர்கள் இயேசுவை எப்படி முழுமையான மீட்பர் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கொள்கை இங்கிருந்து வருவதுதான். அதை எதிர்த்து அம்ப்ரோசியார் தெளிவாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன், மூவரு கடவுளின் இரண்டாம் ஆள். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார்கள். இந்த 3 ஆட்களும் சம உரிமை பெற்று சம அந்தஸ்தில் இணையாக ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயே பெரியவர்கள் சிறியவர்கள் என்பது இல்லை, எல்லோரும் சமமானவர்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றார். ஆனால் அவர் ஆரியனிசம் தலை தூக்கி ஆடும்போது எந்த அளவுக்கு செல்லுகிறது என்றால், அன்றைய காலகட்டத்தில் ரோமையினுடைய பேரரசராக இருந்த வலண்டினியன், 2ஆம் வலண்டினியன் அந்த ஆரியனிசம் கொள்கையை மேற்கொள்ள பல மக்கள் அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு சென்றார்கள் என்றால், பல குருக்களும் அவரோடு சென்று அவரை அந்த கொள்கையை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது இவரிடம் என்ன சொல்கிறார் என்றால், அந்த நகரிலே, மிலான் நகரில் இருக்கின்ற கோவில்களில் பாதி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்ற போது அம்ப்ரோசியார் தெளிவாக சொல்லுகின்றார், என்னை கேட்டால், எனது உடலை கேட்டால் நான் உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்காக நான் சிறைச்சாலைக்கு செல்லவும் தயார்,
என்னை சாகடிக்க வேண்டுமென்றால் சாகடிக்கும் செய்யுங்கள், நான் எதுவும் எதிர்த்து பேச மாட்டேன். ஆனால் திரு அவையையும் கிறிஸ்துவையும் பற்றி நீங்கள் தவறாக பேசினீர்கள் என்றால் நான் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் பேசுவது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானது, நீங்கள் பேசுவது கத்தோலிக்க திரு அவையினுடைய கொள்கைக்கு எதிரானது. எனவே நான் எந்த பயமுறுத்தலுக்கும் நான் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அதோடு மட்டுமல்ல, எந்த ஆலயத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த ஆலயம் இயேசுவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். இங்கு இயேசு கிறிஸ்துனுடைய பலி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உங்களைப் போல அரைவேக்காடு அரை கொள்கை கொண்ட தப்பறையான கொள்கைகள் கொண்டவர்கள் வந்து இங்கு பலி ஒப்பு கொடுக்க நான் விரும்ப மாட்டேன் என்று அந்த பலிபீடத்தின் அருகிலேயே அமருகின்றார். என்னை நீங்கள் கொன்னாலும் கொன்று போடுங்கள், இயேசு கிறிஸ்துவை போல நானும் இந்த பலிபீடத்தில் நான் இறப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சண்டை போட்டு கத்தோலிக்க திரு அவையினுடைய மறை உண்மையை நிலைநாட்டினார். மக்களுக்கு விளக்கி சொல்லி இயேசு என்றால் யார் என்று சொல்லி அந்த மறை உண்மையை விளக்கி மக்களை அந்த கத்தோலிக்க திரு அவையில் கொடுக்கின்ற அந்த படிப்பினையில் நிலைத்து நிற்க வைத்தார். அதோடு மட்டுமல்ல, இந்த படிப்பினையோடு இணைந்து வருகின்ற இன்னொன்றுதான் மரியாவை பற்றி வருகின்ற அவருடைய போதனை. மரியாவை பற்றி பலவிதமான தப்பறையான கொள்கைகள் இன்று பலவிதமான பல மக்கள் பேசுகிறார்கள். இது இன்று நேற்று பேசப்பட்டதல்ல, அன்றிலிருந்தே வந்ததுதான். அப்போதே இவர் அன்னை மரியாளை பற்றி தெளிவாக அவர் கூறுகின்றார். அன்னை மரியாளை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அன்னை மரியாள் கடவுளுடைய தாய். இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையோடும் தூய ஆவியானோரோடும் சம உரிமை பெற்று சேம் எசன்ஸ் ஈக்குவலி சேம் டிவைன் பிரசன்ஸ் இருப்பதனால் கடவுளாக விளங்குகின்றார். கடவுளாக இருக்கின்ற இவருக்கு இவர் தாயாக இருப்பதால் கடவுளுடைய தாய் என்று ஆணித்தரமாக எடுத்து சொல்லுகின்றார். அடுத்து இவர் கூறுகின்றார், அன்னை மரியாள் ஒரு கன்னி தாய். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கருத்தரிப்பதற்கு முன்னும் கருத்தரித்த போதும் பெற்றெடுத்த போதும் இறுதி வரைக்கும் ஒரு கன்னி மரியாக அவர் இருக்கிறார் என்று அவர் சொல்லுகின்றார். ஏனெனில் இவர் கருத்தரித்தது தூய ஆவியின் வல்லமையினால் அன்னை மரியாள் கருத்தரித்தார். மனித செயல்பாடுகள் அங்கு எதுவுமே கிடையாது. அந்த நிலையில் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் கடவுளுடைய மகனை இந்த உலகிற்கு எடுத்து கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எப்போதும் ஒருவரே. பிறந்ததிலிருந்து அவர் இரண்டு பிரிவாக இல்லை. அந்த கடவுள் பிறப்பதற்கு முன்னதாகவும் பிறந்த பிறகும் ஒன்றல்ல. பிறப்பதற்கு முன்னதாக மகனாக தந்தையோடு இணைந்தவராக இருக்கின்றார். பிறப்பின் போது மனித உரு எடுக்கின்றார். அதைத்தான் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவிலே கொண்டாட இருக்கின்றோம். மனித உரு எடுத்த அவர் தெய்வீக தன்மையையும் மனித தன்மையையும் கொண்டிருக்கின்றார். எப்போதும் அந்த இரு தன்மைகளில் விளங்குகின்ற அவர் மனித தன்மையில் வருவதற்கு அவருக்கு வழி கொடுத்தது அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாள் கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றார். அவர் கோடிட்டு காட்டுகிறார். அம்புரோசியார் சொல்லுகிறார், கடவுளுடைய ஆலயம் மரியா, ஆலயத்தில் இருக்கின்ற கடவுள் இயேசு. மரியா ஆலயம், ஆலயத்தில் இருப்பது கடவுள் இயேசு. இவர் கடவுள் அல்ல, அன்னை மரியாள் கடவுள் அல்ல, அவர் ஆலயம்தான். கடவுளை கொண்டிருக்கின்ற ஆலயம். கடவுளை கொண்டிருக்கின்ற ஆலயம் எப்படி புனிதமானதோ அதுபோல அன்னை மரியாளும் புனிதம் நிறைந்தவராக ஆதியில் இருந்து இன்றும் என்றும் புனிதம் நிறைந்தவராக இருக்கின்றார். அந்த புனிதம் என்பது மகனை பெற்றுக் கொடுக்கும் போது மட்டுமல்ல, பெற்றெடுத்ததோடு அந்த புனிதம் அழிந்து விடவில்லை. மாறாக அவர் என்றும் கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றார். மக்களுக்கு தெளிவாக அவர் கூறுகின்றார், இவர் ஆலயம், ஆலயத்தில் இருக்கின்ற கடவுள் அல்ல. எனவே நாம் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற கடவுளை வழிபட வேண்டும். அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். இந்த வழிபாடு வணக்கம் என்பதை தெளிவாக பிரித்து காட்டி, நமது வழிபாடு என்பது கடவுள் ஒருவருக்கே. ஆனால் அந்த கடவுளை தாங்கி இருக்கின்ற அந்த ஆலயத்திற்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டும், மகிமை சேர்க்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும், அவரை ஏற்று வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் அழகாக கோடிட்டு காட்டுகின்றார். இன்னொன்று, அவர் அன்னை மரியாளை பற்றி பேசும்போது இந்த அம்புரோசியார் என்ன சொல்கிறார் என்றால், உலகத்தை மீட்க கடவுள் தனது பணியை மரியாவோடு ஆரம்பிக்கின்றார்.
நமக்கு மீட்பு என்பது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, சிலுவை மரணம், உயிர்ப்பின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. அப்படி என்றால் இந்த உலக மீட்க கடவுள் தனது பணியை மரியாவோடு ஆரம்பிக்கின்றார். மரியா வழியாகவே எல்லோருக்கும் மீட்பு தயாரிக்கப்படுகின்றது. அப்படி என்றால் நம்ம எல்லோருக்குமே மீட்பு கிடைப்பது என்பது, மீட்பு தயாரிக்கப்பட்டது என்பது அன்னை மரியாள் வழியாகத்தான் தயாரிக்கப்பட்டது. அந்த மீட்பை முதலில் பெற்றவர் அன்னை மரியாள். இவர் மீட்பை கொடுப்பவராக இல்லை, மீட்பை பெற்று நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். மீட்பு கொடுப்பவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். அந்த மீட்பரை கொடுப்பதற்கு இவர் கருவியாக இருந்தார். இவர் வழியாக மீட்பு உலகத்திற்கு வந்ததால் இவரே மீட்பின் முதல் கனியாக மாறி மீட்பை முதலில் பெற்றவராக இருந்து மகனிடம் பரிந்து பேசி நமக்கு மீட்பு கொடுப்பவராக இன்றும் அவர் விளங்குகின்றார். ஆம் அன்பு மக்களே, நாம் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நமது நம்பிக்கை சற்று அலசி பார்ப்போம். நமது நம்பிக்கை என்பது வெறும் மேலோட்டமாக இருக்கிறதா? பிறர் சொல்லுவதை கேட்டவுடன் மயங்கிவிடக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அல்லது உண்மையிலேயே நமது கடவுளை, ஒரே கடவுளை ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? நம்முடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் வெளி அடையாளமாகவும் நமது உணர்வுகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்கு, நமது உணர்வுகளை நிறைவு செய்வதற்காக மட்டும். இன்னைக்கு சோகமாக இருக்கு, பிரச்சனையாக இருக்கு, கோயிலில் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு போவோம் என்று இதை மட்டும் நிறைவு செய்வதாக இருக்கிறதா? உண்மையான ஆழமான பக்தி கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இந்த உணர்வை நிறைவு செய்வதற்காக மட்டும் இருக்குமே என்றால் நாம் சில பிரச்சனைகள் அங்கலாய்க்கும் போது பலர் தவறான கருத்துக்களை கூட்டி நம்மை தடம் பெறல வைக்கலாம். இதுதான் அம்ப்ரோசியார் சொல்லுகிறார், நீங்கள் தடம் பெறக்கூடாது, உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் சார்ந்திருப்பது இறைமகன் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய கத்தோலிக்க திரு அவை. அந்த கத்தோலிக்க திரு அவையில் இருந்து கொண்டு அதனுடைய மேன்மையை அறியாத மக்களாக இருப்பதனால்தான் பிறர் சொல்லும் போது தடம் மாறுகின்ற மக்களாக மாறுகிறீர்கள். அப்போது இந்த திரு அவை பிளவுபடுகின்றது. இந்த திரு அவையானது மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகிறது. The church is wounded. அந்த திரு அவையானது மிகவும் துன்பத்திற்கு உள்ளாகின்ற ஒன்றாக மாறுகிறது என்று கூறுகின்றார். அந்த திரு அவையை முழுமையாக ஏற்கக்கூடிய மக்களாக இருப்போமே என்றால் அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் போதுதான் இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய கொள்கைகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதை கொள்கை என்று கொள்கையிலே நின்று விடாது, அதை வாழ்வாக்க வேண்டுமென்றால் அந்த அம்ப்ரோசியார் நமக்கு எடுத்து காட்டுவது, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், உங்களுடைய வழிபாடு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து வரட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் வழிபாட்டுக்கு கொண்டு வாருங்கள், அந்த கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து கஷ்டப்படுகிறவர்களுக்கு, துன்பப்படுகிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் கைதூக்கி விடுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்போது நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல கத்தோலிக்கர்களாக, நல்ல ஆண்டவருடைய ஆசிரியை பெற்ற மக்களாக இருக்கிறீர்கள் என்று அவர் அழகாக நமக்கு கூறுகிறார். அந்த செயல்களை செய்ய நமக்கு அழைப்பும் விடுக்கின்றார். ஆம் அன்பு மக்களே, இதோ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் திரு அவை கொடுக்கின்ற படிப்பினைகளை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளுகின்ற அந்த படிப்பினையில் நாம் நிலைத்து நிற்கவும் அன்னை மரியாள் நமக்கு என்றும் உதவியாக இருக்கட்டும். எப்படி அன்னை மரியாளிடம் நாம் சென்று கேட்கின்ற போது பெர்னதத்தம்மாள் சொன்னது போல, உம்மிடம் நம்பிக்கையோடு கேட்ட எந்த மன்றாட்டும் கேட்கப்படவில்லை என்பதை நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு நாளும் கேட்டதில்லை என்பதை நினைவு கூறும் என்று சொல்லுவது போல, நம்முடைய மன்றாட்டுகள் எல்லாம் கேட்கப்பட அந்த அன்னையிடம் வருவோம். அன்னையின் வழியாக அவர் பெற்றெடுத்த மகனை கண்டுகொண்டு அந்த மீட்பை நமதாக்கிக் கொள்ள முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லட்டும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்கத்தை நாம் கெஞ்சி மன்றாடுவோம். அன்பே நிறைவா, திரு அவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உமது இறைப்பணியை வாழ்வாக்கி
இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் தங்கள் அர்ப்பண வாழ்வில் உமது ஆவியின் தூண்டுதலினால் வழிநடத்தப்படும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் இயற்கை வளங்களை பேணி காக்கவும் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமை உணர்வுடன் செயல்புரியவும் மக்களை நீதி நெறியில் வழிநடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் தெய்வமே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி சிறப்புடன் செயல்பட அயராது உழைக்கும் அன்பு உள்ளங்களை நீரே கண்ணோக்கி பாரும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப உமது இறை வார்த்தையும் உமது புகழையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் பணியில் உள்ள இவர்களை நீரே கண்ணின் மணி போல காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் மாணவ செல்வங்கள் இளையோர்கள் இவ்வுலக வாழ்வின் நவீன அறிவியல் வளர்ச்சியின் மாயைகளில் சிக்கி சிதறுண்டு தவிக்கும் இவ்வேளையில் உமது இறை வார்த்தையை அறியும் வரத்தையும் இறை அச்சத்தையும் அவர்களிடையே இறை அழைத்தலையும் பெருக வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று புனித பரலோக மாதா திருத்தல பேராலயத்தில் இத்திருப்பலியில் பங்கெடுப்பவர்களையும் மாதா தொலைக்காட்சி வாயிலாக பங்கெடுப்போரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் குடும்பத்தில் கோபம் வெறுப்பு பகை அகன்று அன்பு சமாதானம் மன்னிப்பு நிலவவும் கடின உழைப்பின் மூலம் நல்வாழ்வு மலர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லோரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவை அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அம்ப்ரோசை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அம்புரோசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீ. அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டார் அதற்கு வலுவூட்டுகின்றீ. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீ. அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீ. ஆகவே வானதுத புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து அக்களித்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான எங்கள் பாதுகாவலி புனித பரலோகத்தாய், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித அம்புரோஸ் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி சவரிமுத்து ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உமது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
பெயர் தூயது போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வு. தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கூடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும்.
இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இத்திருவிருந்தின் ஆற்றலால் உறுதியடைந்த நாங்கள் புனித அம்புரோசின் படிப்பினைகளால் பயன்பெற செய்வீராக. அதனால் நீர் காட்டும் வழியில் துணிவுடன் விரைந்து சென்று விண்ணக விருந்தை சுவைக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு